உங்களுக்கு அருகாமையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில் ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இருப்பார்களானா அவர்களை நினைத்தருளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மார்னிங் டிவோஷன் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற மற்றொரு வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 41:1 சிறுமை உள்ளவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் யார் என்று புவர் பீப்புள் மற்றும் கிடையாது. தோஸ் ஹூ ஆர் சப்ரஸ்ட் அண்ட் டிப்ரெஸ்ட், வாய்ஸ்லெஸ், ஹோப்லெஸ், இவர்களெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கென்று எந்த ஒரு வாய்ஸும் இருக்காது. அவருடைய சத்தம் வெளியே கேட்கிறாது. நம்பிக்கையற்று இருப்பார்கள். வாழ்க்கையிலே மிகவும் அமுக்கப்பட்ட நிலைமையிலே எந்த விதத்திலும் உயர்வுக்கு வழியே இல்லாமல் கூட சிலர் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மேலே சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்கள், அப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் இந்த உலகத்தில் அவர் வாழும்போது வாழ்ந்தார். சிறுமைப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நொறுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்காக வாழ்ந்தார். நாசரேத் மேனிஃபெஸ்டோ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த நாசரேத் மேனிஃபெஸ்டோவில் ஆண்டவர் சொல்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அப்படினால் காஸ்பல் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் சுவிசேஷம் உடையிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்கிறவர்கள் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நம்பிக்கை இழந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், இவர்கள் மேலே சிந்தை உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சிந்தையுடைய மக்களுக்காக கர்த்தரே இறங்கி வந்து அவர்களுக்கு தீங்கு வரும்போது அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பாக்கியத்தை நீங்களும் பெறணுமா? உங்களை சுற்றி இருக்கிற, உங்களுக்கு அருகாமையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில், உங்களுடைய திருச்சபையில் யாராவது இப்படிப்பட்ட மக்கள் ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் இருப்பார்களானா அவர்களை நினைத்தருளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறுமைப்பட்டவர் மீது சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று உடைய வார்த்தையை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இந்த நல்ல தீர்மானத்தை யாரெல்லாம் எடுக்கிறார்களோ, ஆண்டவரே, அமுக்குப்படுகின்ற, ஆண்டவரே, நம்பிக்கை இழந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்களுக்காக நான் உதவி செய்கிறேன், அவர்கள் மீது நான் கரிசனை உடையவனாக இருக்கிறேன் என்று யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவர்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.